திருக்குறளில் கிறிஸ்துவின் பிறப்பு, பர்த் ஆஃப் கிரைஸ்ட் என் திருக்குறள். திருவள்ளுவருடைய இறையியல், திருவள்ளுவரின் இறையியல் மிகவும் உயர்ந்தது, சிறந்தது, உன்னதமானது. அதுவரை ஒரு சீரான இறையியல் கோட்பாடு என்பது இந்தியாவில் இருந்ததில்லை. மிக சீரான இறையியல் கோட்பாடுகளை திருக்குறளில்தான் முதலாவது காண முடிகிறது. ஒன்றான இறைவன் தம்மை 3 வெவ்வேறு ஆழ்தத்துவங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். 3 வெவ்வேறு ஆழ்தத்துவங்களில் இறைவன் தம்மை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர் மூவொரு கடவுள். அதற்கு திருவள்ளுவர் சுட்டுகின்ற சொல்தான் இயல்புடைய மூவர் என்று திருக்குறள் 5ஆம் அதிகாரத்திலே முதலாவது குறளில் குறிப்பிடுகின்றார். இந்த இயல்புடைய மூவராகிய கடவுள் கிறிஸ்தவத்தில் பிதா, பரிசுத்த ஆவி, குமாரன் என்று அழைக்கப்படுகின்றார். சைவத்தில் அப்பன், அம்மை, குமரன் என்று விளிக்கப்படுகின்றார். வைணவத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சுட்டப்படுகின்றார். உபநிடதங்களிலே சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று அழைக்கப்படுகின்றார். நீத்தார் அவதார கடவுள். திருக்குறளில் மனித மீட்பிற்காக பாவ வினை அகற்றி மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த மனு அவதார கடவுளுக்கு நீத்தார் என்கிறதான பெயரிட்டு திருவள்ளுவர் 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். அந்த நீத்தாராகிய குமர கடவுள்தான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்து உலகத்தில் பிறந்து வந்த நிகழ்வு குறித்த காரியங்களை திருக்குறள் மிக அருமையாக விவரிக்கிறது. திருக்குறளின் கடவுள் வாழ்த்து என்னும் பாயிரத்தின் 1ஆம் அதிகாரத்தில் ஆதி பகவன் உலகை தமது வால் அறிவினால் அனந்த ஞானத்தினால் படைத்தார் என்று கூறிவிட்டு, அவ்விதம் படைக்கப்பட்ட உலகினுள் பாவம் 2 நிலைகளில் மனுக்குலத்திற்குள் பிரவேசித்து நிலை கொண்டது என்பதை பார்க்க முடிகிறது. அந்த இருவித பாவங்களையே இருள் சேர்க்கும் இருவினை என்று திருவள்ளுவர் அழைக்கின்றார். அவை ஒன்று ஜன்ம பாவம், பிறப்பில் பாவம். 2வது கர்ம பாவம், செயலில் பாவம். இதே தாவீதரசர் சங்கீதம் 51 முதல் 5 வசனங்களில் மிக அழகுபட விவரிக்கின்றார். இந்த இரு பாவங்களையும் மனிதனிலிருந்து நீக்கி மீட்டு மனிதனை தம்மிடம் சேர்த்து கொள்ள மீட்பராகிய இறைவன் இறங்கி வருவார் என 5வது குறள் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. 5வது குறள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மனிதனில் பாவத்தை சேர்க்கின்ற இந்த 2 வினைகளையும் நீக்க இறைவனிடத்திலே இருந்து ஒரு மெய்ப்பொருள் இறங்கி வர வேண்டும். இறைவனாகிய பிதா, அப்பனிடமிருந்து இறங்கி வந்த அந்த மெய்ப்பொருள்தான் இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் பிறந்து வந்த நிகழ்வை கொண்டாடி மகிழ்வதுதான் கிறிஸ்மஸ் என்னும் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை. அவ்விதம் இறங்கி வந்த அவதார கடவுளாகிய குமர கடவுள் இயேசு கிறிஸ்துவை விளக்கி காட்டும் அதிகாரம்தான் திருக்குறளின் 3ஆம் அதிகாரமாகிய நீத்தார் பெருமை என்பது. அந்த குமர கடவுள் அவர் ஒழுக்கத்து நீத்தார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேணும். திருக்குறள் 3ஆம் அதிகாரம் 1வது அந்த குறளிலே ஒழுக்கத்து நீத்தார் என்று அவர் குறிப்பிடப்படுகின்றார். இதன் பொருள் என்ன? பரிசுத்த விவிலியத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6, 7 ஆகிய வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது மனிதனாக பிறந்து வந்தார். வெறுமையாக்கி என்பதற்கு விட்டு கொடுத்து என்று வேறு ஒரு மொழிபெயர்ப்பு உரைக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி தமக்கிருந்த மகிமை மேன்மையை விட்டு கொடுத்து மனித உருவில் பிறந்து வந்ததையே ஒழுக்கத்து நீத்தார் என்னும் வார்த்தைகளினால் திருவள்ளுவர் சுட்டுகின்றார். 3ஆம் அதிகாரம் 1வது குறள், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. திருக்குறளின் நோக்கமே தம்முடைய மேன்மையை துறந்துவிட்டு
வந்தவருடைய புகழ் பாடுவதுதான் என்று அவர் உரைக்கின்றார். பனுவல் என்பதற்கு நூல், புத்தகம் என்று பொருள். அந்த நீத்தார் அவர் துறந்தார் என்பதாக குறள் 3:2 நம்மால் பார்க்க முடிகிறது. துறந்தார் பெருமை துணை கூறின் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று அந்த குறள் சொல்லுகிறது. துறந்தார், நீத்தார் என்னும் வார்த்தைகளுக்கு முன்பு விளக்கம் அளித்தவர்கள் துறவியர் என்னும் பொருள் கொடுத்து பிழைபட பாடிவிட்டனர், எழுதிவிட்டனர். திருவள்ளுவர் துறவு என்னும் ஒரு அத்தியாயத்தையே 35வது அத்தியாயமாக அவர் குறளில் வைத்திருக்கும் போது இறைவனை குறித்து பாடுகிற பாயிரத்தில் துறவியரை குறித்து பேசுவது எவ்விதத்திலும் ஏற்புடையதல்ல. இந்த குறளின் பொருள் என்ன? அதை பிலிப்பியர் 2:8 மீண்டும் நாம் காண்கின்றோம். மேன்மை நீத்து வந்த இறைவன் சிலுவையில் தம் உயிரையே நமக்காக துறந்தார், மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இக்குறளின் பொருள், நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் மரித்துவிட்டால் அவர்களை நாம் எவ்விதமாய் நினைவிற்கொள்ளுகிறோமோ அதுபோல நமக்காக தமது ஜீவனை துறந்தவரையும் ஏற்று நினைவிற்கொள்ள வேண்டும் என்பதே. அந்த நீத்தார் யார்? அவர் அறம் பூண்டவர். 3ஆம் அதிகாரத்திலே 3வது குறள் அவ்விதமாய் சொல்லுகிறது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. மனிதன் படைக்கப்பட்ட போது மகிமை நிறைந்தவனாக செம்மையானவனாக படைக்கப்பட்டான் என பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வாக்கியம் உரைக்கிறது. ஆனால் அவன் பாவத்தில் விழுந்து மரணத்தை அடைந்து கொண்டான். இருமை என்று திருவள்ளுவர் சுட்டுவது இதையே, பாவம், அதன் விளைவான மரணம். இந்த இருமை வகை தெரிந்து மனிதனுக்கு பாவம் மரணம் எவ்விதம் உண்டாயிற்று என்பது அறிந்த இறைவன் அதை நீக்கும் அறம் கண்டார், வழி கண்டார். தமது மரணத்தில் அவர் சிந்திய இரத்தத்தினால் இந்த 2 தீமைகளிலிருந்தும் நீங்க வகை செய்தார். இதுவே கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் என மத்தேயு 1:21 உரைக்கிறது. பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த இருமை குறித்தே ரோமர் 8:2 கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. ரோமர் 6:23 இவ்விதமாய் சொல்லுகிறது. பாவம், அதன் விளைவாகிய மரணம். இங்கு உலகத்தில் பிறந்து வந்த கிறிஸ்துவின் அறம் அல்லது வரத்தின் விளைவால் இந்த இருமையாகிய பாவம் மரணம் இவைகளிலிருந்து விடுதலையாகி நீடு வாழ்வாகிய நித்திய ஜீவனை பெறுவர் என்பது. இதற்காகவே கிறிஸ்து இரத்தம் சிந்தினார் என 1 யோவான் 1:7 உரைக்கிறது. அந்த நீத்தார் எல்லாவற்றையும் விட்டு பூமியிலே பிறந்து வந்தார் அல்லவா, அவர் நிறைமொழி மாந்தர் என்ற அதே 3ஆம் அதிகாரத்திலே 8வது குறளிலே திருவள்ளுவர் சுட்டி காண்பிக்கின்றார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து வளர்ந்து பணியாற்றிய போது அவருடைய வாயினின்று கிருபையுள்ள வார்த்தைகள் பிறந்தன என்று திருமறையாகிய பரிசுத்த வேதம் காட்டி நிற்கிறது. லூக்கா 4:22 நிறைமொழி என்பதற்கு கிருபையுள்ள வார்த்தைகள் என்றும் புதிய மொழிபெயர்ப்பில் அழகான வார்த்தைகள் என்றும் கத்தோலிக்கர் பயன்படுத்துகின்ற வேதத்தில் அருள் மொழிகள் எனவும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நிறைமொழி மாந்தர் என்றால் குற்றமே காணக்கூடாத நிலையில் பேசுபவர் என்பது அதனுடைய பொருள். அவ்விதம் பேசியவர் பூ உலகில் பிறந்து வந்த அவதார கடவுளாகிய இயேசு கிறிஸ்து எனவும் மறைமொழி காட்டி நிற்கிறது. அவர்தான் யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று உரைத்தார். கிறிஸ்தவத்தை வெறுக்கும் மக்கள் கூட கிறிஸ்துவில் இதுவரை எவ்வித குற்றத்தையும் காணவில்லை. அந்த நீத்தார் எல்லாவற்றின் மேன்மைகளை துறந்து பூமியிலே ஏழை கோலம் எடுத்து ஈன கோலம் எடுத்து மாடடையும் குட்டிலே பிறந்து வந்த அந்த நீத்தார் குமர கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அறவோராகிய அந்தணர் என்று 3ஆம் அதிகாரத்திலே
10வது குறளில் திருவள்ளுவர் சுட்டுகின்றார். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். அந்தணன் என்றால் தலைவன், கடவுள் என்று பொருள். செந்தன்மை என்றால் அருள் பாலித்தல். உலகில் வாழும் எவ்வுயிர்க்கும் இறை அருளாகிய அறத்தை போதித்து வாழ்ந்து காட்டி அவர்களையும் சான்றோர்களாக மாற்றும் தலைவராக உலகத்தில் பிறந்து வந்தவரே இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து எபிரேயர் 4:15 எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிறவர் என்று உரைத்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே சிலுவையாகிய மரண சாதனத்தில் தம் 5 புலன்களையும் அவித்து போட்ட, பலியாக்கி போட பிறந்து வந்தவரே திருவள்ளுவர் கூறுகின்ற ஐந்தவித்தான், ஒழுக்கத்து நீத்தார், நிறைமொழி மாந்தர், அறவோராகிய அந்தணர், அறம்பூண்ட செந்தன்மையோன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி.